Thank you one and all. Thank you for the organizer to inviting us for this important workshop. So எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். எஸ் ஸோ என்ன சொல்லிட்டாங்க, என் பேர் வேல்விழி, நான் எம்எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்திலேருந்து வந்திருக்கேன். எங்களோட சென்டர் வந்து எம்எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனம் ஹெட் ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது. பட் நான் வந்து பூம்புகாரில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் மீன் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம்னு இருக்குது. ஸோ அது வந்து மீனவர்களுக்காக கடந்த 2004 சுனாமிக்கு பின்னர் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மையம். ஸோ மீனவர்களுக்கு, மீனவ மகளிருக்கு அவங்களுக்கு தேவையான தொழில்நுட்ப வசதிகளை ஐசிடி மூலமாகவும் ஐசிடி இல்லாமையும், அதாவது தகவல் தொழில்நுட்பம் ப்ளஸ் தகவல் தொழில்நுட்பம் இல்லாமையும் வந்து நிறைய வாழ்வாதார திட்டங்களை நம்ம அங்கே செயல்படுத்திட்டு வரோம். ஸோ அது எப்படி, அதில் குறிப்பாக இந்த வாழ்வாதார திட்டங்கள் அதுலேயும் வந்து நம்ம கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய வாழ்வாதார திட்டத்தை மேம்படுத்தும் பொழுது எப்படி இந்த தகவல் தொழில்நுட்பம் பயன்படுது, அந்த தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுல என்ன மாதிரி சிரமங்கள் இருந்தது, அந்த சிரமங்களை வந்து எப்படி வந்து நம்ம அதாவது அதை தாங்கி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்தோம் அப்படிங்கிறத ஒரு கேஸ் ஸ்டடி மூலமாக தான் நான் உங்கள்கிட்ட வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஏன்னா வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து அது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி தகவல் தொழில்நுட்பம் மகளிருடைய இல்லை மீனவர்களுடைய வாழ்க்கை நிலையை வந்து உயர்த்துறதுக்கு பயன்பட்டுச்சு அப்படிங்கிறது. ஸோ நான் நேரவே போயிடுறேன். நிறைய இப்போ வந்து ஒரு வாழ்வாதார திட்டங்கள் இல்லை ஒரு தொழில்நுட்பம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, காலையில் கூட ஃபஸ்ட்டு செஷனில் பேசினாங்க, நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் 90% மேற்பட்டவர்கள் ஆண்களாக இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. ஸோ இந்த தொழில்நுட்பத்துலேயும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து பார்த்தோன்னாக்கா வந்து நகர்ப்புறங்களில் அதிகமாக தொழில்நுட்பங்கள் இருக்குது. ஆனால் இந்த கிராமப்புறத்தில் வரக்கூடிய தொழில்நுட்பங்கள் அதை வந்து அடாப்ட் பண்ணக்கூடிய விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த டேட்டா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 9% ஆஃப் த ரூரல் ஒர்க் ஃபோர்ஸ், அதாவது மொத்தமாக இருக்கக்கூடிய ஒர்க் ஃபோர்ஸ் 34 crores வந்து இருக்காங்க ரூரலில். ஸோ அதில் 9% தான் வந்து சேலரிடு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போகக்கூடியவங்களாக இருக்காங்க. ஸோ மீதி ரிமைனிங் எல்லாமே வந்து அவங்க வேஜ் லேபராகவோ இல்லை மற்ற தொழிலில் தான் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு இது இருக்குது. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏஜ் குரூப்பும் பார்த்தோம் அப்படின்னா யார் வந்து அந்த செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த 15 to 59 ஏஜ் குரூப்பில் அவங்க வந்து அந்த செல்ஃப் எம்ப்ளாய்டாக அதில் இருக்காங்க. அதில் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது அதிகமாக வந்து மென் அண்ட் விமன் வந்து நம்ம ஒரு 6% வந்து இருக்குது. ஒரு 1000 பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 26 பேர் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் உள்ள இதுவாக இருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்னென்னா இது பப்ளிஷ்டு டேட்டா. நான் எதுக்கு இந்த டேட்டா வந்து இங்கே சொல்கிறேன் அப்படின்னா அதாவது தொழில் மேம்பாடு அடைய செய்கிறதுங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க்கு. அதில் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை உருவாக்கி அது சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறது இன்னொரு சேலஞ்சிங்கான விஷயம் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான கருத்துக்கள். ஒரு கொஸ்டின் கூட கேட்டாங்க, எங்களுக்கு வந்து நிறைய நாங்கள் தொழில் வாய்ப்புகளை உருவாக்குறோம், ஆனால் எங்களுக்கு ட்ரெயினர் கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரெயினர் இருந்தால் கூட கிராமப்புறத்தில் வந்து தங்கியிருந்து கொடுக்கறதுக்கான ட்ரெயினர் கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொன்னால் இன்னும் கூட நம்ம அதை ஏற்றுக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரூரல் என்டர்பிரைஸில் இன்னொன்று என்ன முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, எதுக்கு ஏன் எம்எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனம் போன்ற ஆர்கனைசேஷன்ஸ் இதில் நாங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து இப்போ கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தணும். குறிப்பாக வந்து விமெனுக்கு வந்து நம்ம வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்கணும். அதுக்கு அடுத்தது இன்றைக்கி வந்து கிராமப்புறத்துலேருந்து அதிகமாக மைக்ரேஷன் இருக்குது. நிறைய பேர் வந்து அவங்க இடம்பெயரக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்துகிட்ருக்கு. ஏன்னா சரியான வேலை வாய்ப்புகள் இல்லாத இருக்கிறதுனால. ஸோ அதை வந்து நம்ம குறைக்கணும். அதில் அதிகப்படியாக இளைஞர்கள் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று அவங்களுக்கு வந்து நிலையான வருமானம் தேவைப்படுறதையாக இருக்குது. ஸோ இப்போ இதுக்கெல்லாம் நமக்கு வந்து நல்ல ஒரு சஸ்டெயினான ஒரு தொழில் வாய்ப்பு கிராமத்தில் ஏற்படுத்தக்கூடிய தேவை வந்து இன்றைக்கி நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது.
ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தும் பொழுது என்ன மாதிரியான இன்டர்வென்ஷன் நம்ம பண்ணால் அந்த தொழில் வாய்ப்புகளை நல்லபடியாக ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு மீனவ பெண்கள் இருக்காங்க, இல்லை மீனவ ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மீன் பிடித்தல் வந்து அவங்களுக்கு முக்கியமான ஒரு தொழிலாக இருக்குது. ஒரு விவசாயம் நபராக இருந்தால் விவசாயம் வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான தொழிலாக இருக்குது. அப்போ ஏற்கனவே அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகளில் என்ன கேப் இருக்குது? இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு கருவாடு தயாரிக்கிறாங்க, ஒரு அம்மா வந்து மீன் விற்க போகிறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த மீன் விற்பனையில் இல்லை இந்த கருவாடு தயாரிக்கிறதுல என்ன கேப் இருக்குது, அந்த கேப்பை வந்து நம்ம ஒரு பயிற்சி மூலமாகவோ அவங்களுக்கு வந்து ஒரு தொழில்நுட்பத்தை மூலமாகவோ இல்லை தகவல் தொழில்நுட்பம் மூலமாகவோ எப்படி நிவர்த்தி செய்கிறது அப்படிங்கிறது ஒரு வகையான நம்ம வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு வகை. ரெண்டாவது வகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம வந்து அவங்கள வந்து அதாவது ஒரு குழுவாக உருவாக்கி, இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் நீங்கள் கிராமத்துலேருந்து வந்திருக்கீங்க, சுய உதவி குழுக்கள்னு ஒரு காலகட்டத்தில் அது ரொம்ப அதிகமாக பிரபலம் அடைஞ்சது. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபெடரேஷன் வந்து பேரவைன்னு வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனின்னு சொல்லிட்டு நிறைய வந்து வருது. அந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிலையும் விவசாயிகளுக்கும் இருக்குது, மீனவர்களுக்கும் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷனை உருவாக்கி அந்த இன்ஸ்டியூஷன் மூலமாக இந்த தொழில் வாய்ப்புகளை உருவாக்குறதும் இருக்குது. இந்த மாதிரி 2 வகையாக வந்து இந்த இது வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு இதெல்லாம் சில எக்ஸாம்பிள், ஏன்னா இந்த எக்ஸாம்பிளை சொல்லிவிட்டு நான் வந்து தகவல் தொழில்நுட்பத்தை சொன்னால் தான் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுங்கிறதுனால நான் அந்த இது சொல்ல வரேன். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு, இப்போ இது வந்து ஒரு கருவாடு தயாரிக்கக்கூடிய ஒரு இது. இப்போ நம்ம எல்லாரும் என்ன கேள்விப்பட்டிருக்கோம், கருவாடு அப்படின்னா அது வந்து ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும், அது வந்து நாத்தமாக இருக்கும், அது வந்து பஸ்ஸில் ஏற்ற முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் அதுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது. பட் அதை கொஞ்சம் நம்ம என்ன சொல்கிறோம்னா, அந்த பெண்களுக்கு முறையான பயிற்சி கொடுத்து, முறையான ஒரு கட்டட வசதியை கொடுத்து, அவங்களுக்கு தேவையான தொடர்புகளை ஏற்படுத்தி, அவங்கள வந்து நீங்கள் சுகாதார முறையில் நீங்கள் கருவாடு தயாரிங்க அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா வெற்றிப்பாவை அப்படிங்கிற ஒரு ஃபிஷ் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி, கிட்டத்தட்ட அவங்க ஒரு 500 பெண்கள், எல்லாமே தலையில் மீனை எடுத்துகிட்டு போய் தெருவாக விற்கக்கூடிய அந்த ஸ்ட்ரீட் வெண்டாஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பெண்கள். ஸோ அந்த பெண்களை நம்ம மொபிலைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடுகளை செஞ்சு இப்போ பண்ணும்பொழுது அவங்களுடைய சிரமங்கள் இனிஷியலாக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா பெண்கள் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஏன் வரமாட்டாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆழமாக இப்போ பார்த்தா தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சூழல் எதனால் அவங்களால வர முடியல. ஒன்று குடும்ப சூழல் சரியில்லையா, இல்லை புற சூழல் அவங்கள வர்றதுக்கு வழி விடலையா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்து அட்ரஸ் பண்ணால் மட்டுமே தான் நம்ம இந்த மாதிரியான தொழில் வாய்ப்புகளை வந்து கிராமத்தில் உருவாக்க முடியும். ஸோ நாங்கள் இதை பண்ணும் பொழுதும் பெண்களுக்கு வந்து வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப தயங்கினாங்க. தயக்கத்தில் வந்து அவங்க கேட்கும் பொழுது, இல்லை எங்கள் ஆண்கள் வந்து இந்த மாதிரிலாம் வெளியில் போய் பண்ணுறதுக்கு விட மாட்டாங்க, இந்த மாதிரி எடுத்துகிட்டு போக விட மாட்டாங்க. சரி, அப்புறமே வந்து ஆண்கள்ட்டையும் பேசி இதெல்லாம் செஞ்சு இப்போ வந்து அவங்க ஒரு ஆர்கனைஸ்டாக அவங்க வந்து சமுத்ரா அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட், இன்றைக்கி அவங்க ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட் மந்த்து டெல்லியில் நடந்த இந்தியா சார்பில் உலக உணவு திருவிழா வந்து நம்மள்கிட்ட இங்கே தயாரிக்கக்கூடிய எல்லா உணவுப் பொருட்களையும் அங்கே வந்து டிஸ்பிளே பண்ணாங்க. அதில் இந்தியாவில் பார்ட்டிசிபேட்னா ஒரே ஒரு பெண்கள் குழு வந்து இந்த வெற்றிப்பாவை பெண்கள் குழு வந்து போயிருந்தது. ஸோ இவங்களை ஃபஸ்ட்டு நாங்கள் 2004 அணுகும் பொழுது அவங்க வெளியில் வரல, அவங்க ஆண்கள் வெளியில் விடலை. அவங்களுக்கும் வந்து நிறைய தயக்கங்கள் இருந்து எங்களுக்கு வந்து இந்த கருவாடை பஸ்ஸில் ஏற்றினா எங்களை வந்து திட்டுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கடந்து அவங்க வந்து இன்றைக்கி வந்து போய் அவங்களுடைய ப்ராடக்டை ஈவன் ஓஎன்டிசியில் வந்து அந்த சார் வந்து அதை பேச போகிறாங்க, அதுலேயுமே அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க ப்ராடக்டை அவங்க போட்டு அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், அவங்க வந்து சமுத்ராங்கிற ஃபிஷ் ப்ராடக்ட். ஸோ இதில் வந்து நிறைய இது அவங்க அதில் வெரைட்டி பார்த்தோம்னா, நார்மலாக நம்ம வந்து கருவாடு அப்படின்னா ஜஸ்ட் ரா கருவாடு தான் இருக்குது. அப்போ இவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, கருவாடு இருக்குது, கருவாடு 6 மாதம் தான் நமக்கு தயாரிக்க முடியும், மீதி 6 மாதம் 2 மாதம் வந்து கடலுக்கு போக மாட்டாங்க, மீதி 2 மாதம் வந்து மழை காலம், கடலுக்கு போக முடியாது. அப்போ நான் வந்து கருவாட்டு பிஸ்னஸை நான் ஆரம்பித்தேன் அப்படின்னா 6 மாதம் மட்டும்தான் நான் பண்ண முடியுமா, மீதி 6 மாதம் பண்ண முடியாதா? அப்படி இல்லை, இன்னும் கொஞ்சம் மாற்றி யோசிங்க. ஓகே, 6 மாதம் நான் தயாரிக்கலாம், ஆனால் 6 மாதம் நான் அதிகமாக தயாரிச்சுட்டு
அடுத்த 6 மாதம் வந்து அந்த கருவாட்டிலேருந்து நான் எப்படி மற்ற மதிப்பு கூட்டிய உணவுப் பொருட்களை தயாரிக்கலாம் அப்படி யோசித்து வச்சுக்கினா நிறைய கருவாடை 6 மாதத்தில் தயாரித்து ஒரு இடத்துல அவங்க சேகரித்து வச்சுட்டு அவங்க விற்கவும் செய்யலாம். பட்டு இன்னும் அந்த மீதி இருக்கக்கூடிய 6 மாதத்தில் அந்த சேகரித்த கருவாடை வந்து அவங்க வந்து ஒரு பொடி செய்கிறது, இல்லை பிக்கிள் செய்கிறது, இல்லை வந்து கருவாட்டிலே வந்து ஒரு 52 வகையான பொருட்கள் வந்து இன்றைக்கி செஞ்சு அவங்க சமுத்திராங்கள இது மூலமாக அவங்க விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதே பெண்கள் அதே அந்த எஃப்எப்பிஓவில் இன்னொரு குரூப் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஓகே சில மீன்கள் நம்ம கருவாட்டுக்கு எடுத்துடலாம், நாங்கள் நல்ல மீனும் எங்கள் ஆண்கள் பிடிச்சிட்டு வராங்க, அதை என்ன பண்ணுறது? இப்போ அந்த பெண்களை அவங்க கிராமத்தில் இருக்கக்கூடியவங்களை கோயம்புத்தூர் இந்த சைடு இருக்கக்கூடிய இன்னொரு அப்பார்ட்மெண்ட்ஸோடு கனெக்ட் பண்ணி ஃப்ரெஷ் ஃபிஷ் அவங்க அங்கேயே வந்து அந்த கடற்கரையிலேயே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அதை க்ளீன் பண்ணி அதை பேக் பண்ணி இந்த வேனில் வந்து இன்சுலேட்டட் வேனில் அனுப்பிடுவாங்க. கரெக்டாக இந்த இன்சுலேட்டட் வேன் வந்து அங்கே அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகும், அவங்க போய் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அப்போ அங்கே ஒரு 10 பேருக்கு வேலை, இங்கே வந்து இந்த ஃபெடரேஷனுக்கும் வேலை, நடுவில் ஒரு நம்மளுக்கு தேவையாக ஒரு ஆள் வந்து இன்டர்மீடியட் தேவையாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சில மார்க்கெட்டிங் சப்ளை செயினையும் ஸ்ட்ரென்தன் பண்ணி இது ஒரு குரூப் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் சின்ன சின்ன அளவில் ஈவன் அங்கே குளம் இருக்குது, இல்லை நிறைய வந்து இந்த ஆற்று முகத்துவார பகுதி இருக்குது, அங்கே எப்படி வந்து நம்ம மீனை வளர்த்து இன்னும் எப்படி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அவங்க பண்ணிட்டு வந்து இருக்காங்க. ஸோ இது எல்லாம் எப்போ அப்படின்னா நான் சொல்கிறது 2004லேருந்து அந்த சுனாமிக்கு அது இந்த கோவிட் வரத்துக்கு முன்னாடி வரையிலும் நிறைய வந்து இவங்க ஃபிசிக்கலாக தான் அதிகமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. சார் சொன்ன மாதிரி கோவிட் வந்த பிறகு எல்லாருடைய ஆக்டிவிட்டீஸும் எல்லாமே முடங்கி போயிடுச்சு. அப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய இவங்களோட வாய்ப்பு இன்னும் ரொம்பவே முடங்கி போயிடுச்சு. அவங்களுடைய மீனை வாங்க ஆள் இல்லை, கருவாடு இருந்தாலும் வந்து அதில் வாங்க ஆள் இல்லை. அப்போ அவங்க வந்து வேறு என்ன ஒரு பார்க்கணும், திரும்பவும் வந்து ஓகே நம்ம இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எங்கே போகலாம் அப்படின்னு வரும்பொழுது தான் அப்போ வந்து ஐசிடி வந்து ஏற்கனவே MS சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன் மீனவர்களுக்காக நிறைய ஐசிடி அப்ளிகேஷன் வந்து நிறைய நாங்கள் பண்ணி இந்த ஃபிஷர் ஃப்ரெண்ட் அவங்க சொல்ல மாதிரி வெதர் வார்னிங் அது எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஆனால் இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்களுக்காக வந்து நம்ம எப்படி தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு வந்து இதை இன்னும் வந்து அடுத்த கட்டத்துக்கு அவங்க வளர்ச்சியை கொண்டுட்டு போகணும் வரும்பொழுது அப்போ நாங்கள் ஒரு திட்டம் வந்து இதை ஆரம்பித்தோம். ஸோ இதை ஆரம்பிக்கும் போது தான் எங்களுக்கு நார்மலாக என்னன்னா, ஓகே நம்ம வந்து ஒரு மொபைல் ஃபோனை கொடுத்துட்டா ஒரு ஃபேஸ்புக்கு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டா நம்ம ப்ராடக்ட்லாம் விற்றுரும் அப்படிங்கிறது. ஆனால் நாங்கள் உள்ளே போய் பார்க்கும்பொழுது அங்கே என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த பெண்களுக்கு மொபைல் அக்சஸே கிடையாது. வீட்டில் இருக்குது, வீட்டில் மொபைல் இருக்குது, அவங்க கணவர்கிட்ட இருக்குது, அவங்க பையன்கிட்ட இருக்குது, பட்டு அந்த பெண்மணிக்கு அந்த மொபைல் அக்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இல்லை. ஸோ அந்த மாதிரி உள்ள காலகட்டத்தில் அப்போ அந்த அக்சஸ் பண்ணுறதுக்கே அவங்க வந்து இது பண்ணது. ஓகே சில பேர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி இந்த மாதிரியான தொழில் வாய்ப்புகளுக்கு பயன்படுத்திக்கிறது. ஸோ அந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி அந்த டிஜிட்டல் லிட்ரஸி அவங்களுக்கு அது தெரியல. ஒரு வாட்ஸ்அப் வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க, வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து ரூரல் விமன் அதிகமாக இப்போ பண்ணுறது என்னென்னா, இந்த நான் சொல்கிறது யாரை சொல்கிறேன்னா அந்த மீன் விற்க போகிறவங்களையும் கருவாடு விற்க போகிறவங்களையும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அவங்க என்னென்னா வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிக்கிறாங்க வாட்ஸ்அப் மூலமாக. பட் அதை டைப் பண்ணி அதை வந்து அவங்களுடைய கருவாடு விற்கிறதுக்கு அந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை பயன்படுத்துகிறாங்களான்னா இல்லை. அப்போ வாட்ஸ்அப் அக்கௌண்ட் எப்படி பயன்படுத்துறதுன்னு அவங்களுக்கு தெரில. ஓகே வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து அதுக்கு அப்படியே தெரிஞ்சால் கூட நான் வந்து நாகப்பட்டினத்தில் இருக்கேன், இல்லை பூம்புகாரில் இருக்கேன், நான் திருச்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நான் விற்பனை செய்யணும், எப்படி வந்து நான் அனுப்புறது, கொரியர் மூலமாக அனுப்புகிறதா இல்லை என்ன அனுப்புறது, அவர் எப்படி எனக்கு பணம் கொடுத்தாரா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு யூபிஐ அக்கௌண்ட்டை யாருக்குமே எதுவுமே அது தெரில, அது எப்படி க்ரியேட் பண்ணணும்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜாக போகும்பொழுது அங்கே வந்து ரொம்ப இன்டெப்த்தாக அதை வந்து மைனூட்டாக நம்ம ஸ்டடி பண்ணும்பொழுது தான் ஏன் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மீனவ பெண்மணிக்கோ இல்லை விவசாய பெண்களுக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு கையில் ஃபோன் இருந்தால் கூட அவங்க வந்து அந்த ஃபோனையோ இல்லை அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மற்ற டிஜிட்டல் டூலையோ வந்து அவங்களுடைய தொழில் வாய்ப்புக்கு பயன்படுத்த முடியல அப்படின்னா இந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து சொல்லக்கூடிய அதை பயன்படுத்தக்கூடிய
தெரியல, அதை எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியல, அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகி இல்லை, அப்படியே லிங்க் ஆகியிருந்தாலும் சில பேருக்கு பயம், அவங்க வீட்டுக்காரர் வந்து என்ன நீ எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே உட்காந்துட்டு இருக்க, இது அந்த மாதிரி பயம், இல்லை வேற எதையாவது போய் அழுத்திட்டு அது எங்கேயாவது போயிடுச்சுன்னா வேற எதாவது ஆகிடுமோ. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபோபியா வந்து அவங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு. அப்போ அந்த பெண்களை இதுக்கு தயார்படுத்தணும் அப்படின்னா இந்த ஃபோபியாலெல்லாம் ஒழிச்சா மட்டுமே தான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறத பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அது ஒரு மிஷன் மோட்லேயே நாங்கள் வந்து அதை ஆரம்பித்தோம். அதில் பார்த்தோம்னா ஒரு 5 வகையான செயல்பாடுகள் ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு ஒரு பைலட் ஸ்டேஜில் ஒரு 100 எஸ்ஹெச்ஜிஸை எடுத்து அதாவது 100 அந்த தலைச்சுமடு இருக்கக்கூடிய அந்த பெண்களை எடுத்து அவங்களுக்கு டிஜிட்டல் அந்த டூலை வந்து கொடுக்குறது, டேப், பெண்களுக்கு வந்து அந்த டேபை கொடுத்து அவங்களுக்கு ஃபுல்லாக அதை வந்து அந்த ட்ரைனிங்கும் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ அந்த ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்த பிறகு வந்து அந்த ட்ரைனிங் பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா நீங்கள் அதை சொல்லி இதெல்லாம் பண்ணாக்கா அவங்களுக்கு முடியாது. சின்ன சின்ன வாட்ஸ்அப் வீடியோ, இப்போ எப்படின்னா இணையம் எப்படி தேடுறது, இணையத்தில் போய் நீங்கள் என்ன மாதிரி வந்து சர்ச் பண்ணுறது எப்படி, அதுக்கு அடுத்தது நீங்கள் சர்ச் பண்ணும்போது தேவையில்லாத ஒரு பட்டனை தொடாமல் தவிர்க்கிறது எப்படி. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியான சின்ன சின்ன வீடியோ, வாட்ஸ்அப் வீடியோவா, ஏன்னா அவங்க தான் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் வாங்க தெரியுது, அதை பார்க்க தெரியுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி குட்டி குட்டியாக சின்ன சின்ன வீடியோக்களை வந்து அதை பண்ணும்பொழுது கிட்டத்தட்ட இந்த 6000 பெண்களுக்கு இந்த டிஜிட்டல் லிட்ரஸியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அதை சொல்லி கொடுக்க ஆரம்பித்தோம். அதில் வந்து கிட்டத்தட்ட 15 மாடியூல் இருக்குது. 15 மாடியூல் வந்து 1 by 1 வந்து அவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்க வச்சு அதுலேயே ஒரு சின்ன டெஸ்ட், ஏன்னா அவங்களுக்கு புரிகிற மாதிரி அதில் பாஸ் ஆகுறாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் வைக்க வச்சு பார்த்தோம். அப்படின்னா இந்த 6000 பெண்களுக்கும் ஓகே டிஜிட்டலில் அவங்களுக்கு நல்லா பண்ண தெரிஞ்சிருச்சு, டிஜிட்டல் லிட்ரஸி ஃபைன் அப்படின்னு வந்த பிறகு எப்படி ஃபினான்ஷியல் லிட்ரஸி, அதுக்கடுத்து எப்படி நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் எப்படி பண்ணுறது, யூபிஐ அக்கௌண்ட் எப்படி பண்ணுறது, யூபிஐ மூலமாக எப்படி பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்த பிறகு பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்து அவங்களுக்கு நிறைய இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும்பொழுது வந்து இடையில டவுட் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் நம்ம போய் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஸோ எகெயின் வந்து இன்றைக்கி நிறையா தான் நம்மளுக்கு வந்து ஐசிடி பேக்கேஜஸ்லாம் இருக்குது. ஆடியோ மெசேஜ் வந்து நம்ம அவங்களுக்கு பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஆடியோ மெசேஜ் வந்து எக்ஸ்க்ளூசிவாக இந்த ஃபிஷர் விமனுக்கு வந்து ஆடியோ மெசேஜ் அவங்களுக்கு ஃபோன் ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மினிட் ஆடியோ மெசேஜ் வந்து கொடுக்க ஆரம்பித்தோம். அவங்க ஆடியோ மெசேஜ் வாங்கின பிறகு நிறைய அவங்களுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த டவுட் வந்துருச்சு, யார்கிட்ட போய் நான் கிளாரிஃபை பண்ணுறது, எங்கே கேட்குறது அப்படின்னு வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்லைன் வசதியை வந்து நம்ம செய்ய ஆரம்பித்தோம். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓகே நீங்கள் இந்த டிஜிட்டல் லிட்ரஸி சொல்லிக் கொடுத்தீங்க, ஃபினான்ஷியல் லிட்ரஸி சொல்லிக் கொடுத்தீங்க, இதெல்லாம் வந்து நான் எப்படி என்னுடைய மீன் கருவாடு விற்பனைக்கு நான் பயன்படுத்துறது அப்படிங்கிற ஒரு இது வரும்பொழுது அவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பர்ட்டோட, அதாவது வல்லுநர்களோட நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டியது இருந்தது. இப்போ ஒரு கருவாடு இருக்குன்னா அது கெட்டு போகாமல் பாதுகாக்கிறது எப்படி, கருவாடில் பூஞ்சாம் வராமல் பாதுகாக்கிறது எப்படி, ஏன் கருவாடு செவந்து போகுது, ஏன் என்ன அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு அந்த தொழில்நுட்பம் அந்த டெக்னிக்கலான லிட்ரஸியை வந்து, ஏன்னா ஆல்ரெடி அவங்க டிஜிட்டல் லிட்ரஸி ஃபினான்ஷியல் லிட்ரஸி எல்லாம் தரவாயிட்டாங்க. ஸோ இந்த இதை வந்து அண்ணும்பொழுது நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆக்சுவலாக அவ்வளோ பார்ட்டிசிபேஷன். என்ன ஒரே இதுனா டைமிங், ஏன்னா நம்ம வந்து அவங்களுடைய பீக் ஹவர்ஸில் போய் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சோம்னா கண்டிப்பாக அவங்க அட்டன் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய கண்டியூசிவ் டைம், அவங்களுக்கு கன்வீனியன்டான டைமில் வைக்கும் பொழுது ஒவ்வொரு இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ், தீமேட்டிக் வீடியோ கான்ஃபரன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 300லேருந்து 350 பெண்கள் வந்து கலந்துக்குவாங்க. எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. அப்போ அது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா பெண்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அவங்களுக்கு எப்போனாக்கா அவங்களுக்கு சரியான வாய்ப்புகளையும் சரியான நேரத்துலையும் நம்ம கொடுக்கும்பொழுது அப்படிங்கிறத அது உறுதிப்படுத்துனுச்சு. அது மாதிரி பண்ணும்பொழுது ரொம்ப இதுவாக இருந்துச்சு. நாங்கள் வந்து டிசைன் பண்ணது 15 மாடியூல் தான். ஆனால் அவங்க நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களுக்கு இதை பற்றி சொல்லணும், இதை சொல்லணும். ஸோ அவங்க கேட்டது வந்து எங்களை நிறைய மோட்டிவேட் பண்ணி இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா 53 இந்த மாதிரியான தொழில்நுட்பம், இந்த வீடியோ குறுங்குறு வீடியோ, இந்த மீன் சார்ந்த பொருட்களை பற்றியான அந்த வாட்ஸ்அப் வீடியோ ப்ளஸ் இந்த கான்ஃபரன்ஸும் வந்து அவங்களுக்கு வந்து நடத்த ஆரம்பித்தோம். அதுக்கு அடுத்தது என்ன வந்துச்சுன்னா, ஓகே மேம் நீங்கள் எல்லாமே இதெல்லாம் சொல்லி கொடுத்துறாங்க, வாட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு வரும்போது எங்களுக்கு வந்து எங்கள் பொருளை நாங்கள் வந்து ஒரு டிஸ்பிளே பண்ணி ஆன்லைனில் எல்லாரும் வராங்கல்ல, ஒவ்வொருத்தரும் வந்து ஆன்லைனில் வந்து அவங்க ப்ராடக்டை போடுறாங்க. ஸோ நாங்கள் வந்து எங்கள் கருவாடு ஆன்லைனில் போகணும், அந்த ஆர்டர் நாங்கள் வாங்கணும். ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதுக்காக எக்ஸ்க்ளூசிவாக விமன் கனெக்ட் அப்படிங்கிற ஒரு மொபைல் ஆப் வந்து க்ரியேட் பண்ணி, ஸோ அந்த ஆப்பில் இன்றைக்கி அவங்க தயாரிக்கக்கூடிய அந்த
கருவாடு பொருட்கள் எல்லாம் அதில் வந்து டிஸ்ப்ளே பண்ணி அந்தந்த குரூப்போட பேர் இருக்கும், அதில் அவங்களுடைய ப்ரைஸ் இருக்கும், அது எங்கே கிடைக்கும் என்னங்கிறதும் யார் பார்க்கக்கூடியவங்க வந்து அவங்களுக்கு டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி அவங்க வந்து அவங்கள்ட்ட தெரிஞ்சு இதெல்லாம் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ். ஸோ இது எல்லாமே பார்க்கும்பொழுது ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு இதில் போடும்பொழுது என்ன ஆச்சு அப்படின்னாக்கா அவங்களுடைய அந்த வருமானம் இருக்குல்ல அது வந்து நான் 1:1 அதாவது 10 ரூபாயிலிருந்து 60 ரூபாய்க்கு மாறுனுச்சு. இப்போ இன்றைக்கி 60லேருந்து 120 ரூபாய், அதாவது என்னென்னா 1:12 ரேஷியோவுக்கு அது வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகியிருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் பொழுது அவங்களுக்கு நிறையா இதுவாக இருக்குது. ஸோ என்ன நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னாக்கா உங்கள்கிட்ட இப்போ நான் என்ன இந்த வந்திருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மள்கிட்ட வந்து இந்த மாதிரியான ஒரு தொழில் வாய்ப்புகளுக்கு போகும்பொழுது இது இல்லை தகவல் தொழில்நுட்பங்கள் பயன்பட நிறைய தயக்கங்கள் வந்து இருக்குது. ஸோ அந்த தயக்கங்கள் வந்து எதனால் வருது அப்படின்னா நம்மளுக்கு போதிய விஷயங்கள் தெரியாததுனால இருக்குது. அப்போ வந்து இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா வந்து கண்டிப்பாக வந்து என்ன மாதிரியான தடைகளையும் வந்து நம்ம உடைச்சிட்டு போகலாம். அதாவது வந்து நம்ம ஒரு நல்ல வெற்றியாளராக நல்ல வந்து ஒரு அவங்க சொன்னாங்கல்ல ஸ்டார்ட் அப்பே பெண்களில் வரல அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்டார்ட் அப் அதிகமாக வரணும்னா பெண்கள் வந்து நம்ம தகுதியை வந்து வளர்த்துக்கணும். தகுதி அப்படின்னு சொல்கிறது என்னென்னா நம்மளுடைய தன்னம்பிக்கை, நம்மளால் முடியும், நம்மளால் வந்து நம்ம வந்து கரெக்டான ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா நிச்சயமாக நம்மளால் முடியும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை வந்து நம்ம வளர்த்துக்கணும். அடுத்தது நம்ம என்னவா ஆகணும், இன்றைக்கி நம்ம என்னவா இருக்கிறோம், இன்னொரு 10 நாளில் என்ன 10 வருஷத்தில் நம்ம என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத அந்த குறிக்கோளை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கணும். தன்னம்பிக்கையும் குறிக்கோள் இருந்தால் மட்டும் பத்தாது, அதுக்கான திறனையும் வந்து நம்ம வளர்த்துக்கணும். ஸோ ஏன்னா நிறைய நேரங்களில் என்ன நம்ம வந்து எங்கே வந்து பின் தங்கிறோம் அப்படின்னாக்கா தன்னம்பிக்கை இருக்குது, குறிக்கோள் இருக்குது, ஆனால் போதிய திறன்களை நம்ம வளர்த்துக்காததுனால நம்மளால் வந்து அதை ஒரு சக்ஸஸ்ஃபுல் விமனாக வந்து என்டர்பிரினராக வர முடியாத சூழல்கள் இருக்குது. ஸோ அதனால் உங்கள்கிட்ட நான் இந்த தருணத்தில் இந்த நேரத்தில் கேட்டுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இன்றைக்கி நிறைய வாய்ப்புகள் இருக்குது, தொழில்நுட்ப ரீதியான வாய்ப்புகள் இருக்குது, தகவல் தொழில்நுட்ப ரீதியான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ என்ன நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா தேடி போய் அதை கற்றுக்கிட்டு அதை வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு உகந்ததாக மாற்றி வாழ்க்கையில் நம்ம வெற்றியாளராக மாறணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து இந்த இதில் கிடைச்ச ஒரு மெசேஜை எடுத்துகிட்டு ஒரு சின்ன மெசேஜாக இருந்தால் கூட அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தலையில் மீன் எடுத்துகிட்டு போய் பண்ணக்கூடிய ஒரு பெண் இன்றைக்கி வந்து டெல்லியில் போயும் இல்லை மற்ற இடங்கள்லையும் போய் அவங்களுடைய மீனை விற்பனை பண்ணி அவங்க வந்து அந்த வெற்றிப்பாவை அப்படிங்கிற ஒரு இதை வந்து கொண்டுட்டு வர முடிஞ்சிச்சு அப்படின்னாக்கா நம்ம ஏன் முடியாது அப்படிங்கிறது. ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஒரு பெண் தான் அங்கே மாற்றத்துக்கான அங்கே வந்து ஒரு குரூப்பு தான் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணாங்க. இன்றைக்கி 6000 பெண்கள் வந்து வந்திருக்கிறாங்க. இந்த 6000 பெண்களை பார்த்து 60,000 பெண்கள் வந்து வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து மாற்றம் அப்படிங்கிறது வந்து எப்போதுமே வந்து தொடர்ந்து நடந்துக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். அதுக்கு எல்லாரும் நம்ம தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. We thank you all for your presence today and the valuable inputs that you have provided.